வருஷம் ஆரம்பிக்கும் போது வெச்ச இலக்குகள் ஏன் பாதியிலேயே நிக்குது? இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறவரா நீங்க? ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்பட்டு அதை தொடர்ந்து பண்ண முடியாம தவிக்கிறீங்களா? சரி, இந்த காரணம் தேடுறதை இப்போ நிறுத்திட்டு உங்க இலக்குகளை எப்படி உருவாக்கணும்னு பார்க்கலாமா? நம்பர் 1, டைம் பிளாக்கிங். டைம் பிளாக்கிங்னா என்ன? இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த வேலையை மட்டும்தானே செய்ய போறேன் அப்படின்னு நோட் பண்ணி வைக்கிறது தான். முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் ஸ்கெட்யூல் போடாம நீங்க செய்யற எல்லா வேலைகளையுமே ஸ்கெட்யூல் பண்ணுங்க. வேலையை எப்போ ஆரம்பிக்கணும்ன்றத மட்டும் இல்லாம சரியான டெட்லைன் வைங்க. சின்ன வேலைக்கு நிறைய டைம் கொடுத்தா அந்த வேலையை முடிக்க அவ்வளோ நேரம் ஆகும். 1 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை 4 மணி நேரமா இழுக்க கூடாதுன்னா டெட்லைனை கொஞ்சம் சுருக்கி வைங்க. இந்த டெக்னிக்கோட பொமடோரோ டெக்னிக்கையும் சேர்த்து பயன்படுத்தினா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். நம்பர் 2, எல்லாத்தையும் எழுதி வைங்க. சும்மா மனசுக்குள்ள வச்சிருந்தா இலக்குகள் நிறைவேறாது. அதனால முதல்ல எல்லாத்தையும் எழுதி வைங்க. உங்க இலக்குகள் என்ன, ஆசைகள் என்ன, என்னென்ன தேவை, எது தேவையில்லை, எதெல்லாம் உங்களால செய்ய முடியும், எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு. சோம்பேறித்தனம் வந்து செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போட்டு ஒரு கட்டத்துல உங்க இலக்கையே விட்டுடுவீங்க. அதனால வாரத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்து அடுத்த வாரம் என்ன செய்ய போறோம்னு முழுசா எழுதி வையுங்க. தினமும் என்ன செய்யணும்னு யோசிக்காம நீங்க உருவாக்கின சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணா போதும். உங்களுக்கு இலக்குகள் தேவையில்லை, ஒரு சிஸ்டம் தான் தேவை. ஒரு ஃபேக்டரியில சிஸ்டம் இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் ஒரு சிஸ்டம் இருக்கணும். அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 3, உங்க முன்னேற்றத்தை கண்காணிங்க. மானிட்டர் யுவர் ப்ராக்ரஸ். வெறும் பிளான் போட்டா மட்டும் போதாது, அதை சரியா ஃபாலோ பண்றோமான்னு பார்க்கணும். காலை சிந்தனை, மார்னிங் ரிஃப்ளெக்ஷன். காலையில் எழுந்ததும் நேத்து முடிக்காம விட்ட வேலைகள் என்ன, அதை எப்ப முடிக்கணும்னு ஒரு சின்ன கணக்கு போடுங்க. இதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. இன்னைக்கு எவ்வளவு வேலைகளை முடிச்சோம், எதை தள்ளி போட்டோம்னு கண்காணிச்சு பாருங்க. இப்படி தினமும் நீங்க செய்யறத கண்காணிக்கும் போது நாம சரியான பாதையில தான் போறோம்னு உங்க மூளை நம்ப ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு அதிகமான மோட்டிவேஷன் கிடைக்கும், தன்னம்பிக்கை கூடும், ஒரு ஒழுக்கம் வரும், வேலையை தொடர்ந்து செய்வீங்க. நம்பர் 4, மனத்தடுமாற்றத்தை எதிர்கொள்ளல். மென்டல் கான்ட்ராஸ்டிங், வூப். நம்ம இலக்கை அடையணும்னா சாதகமான விஷயத்தை மட்டும் கற்பனை செய்யாம வரும் தடைகளையும் சேர்த்து விஷுவல் பண்ணும். 1, விஷ், ஆசை. உங்களுக்கு ஒரு யதார்த்தமான ரியலிஸ்டிக் இலக்கு இருக்கணும். 2வது, விளைவு. இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி உணர்வீங்க, என்னவெல்லாம் செய்வீங்கன்னு கற்பனை செய்யுங்க. 3வது, தடைகள். இலக்குக்காக முயற்சிக்கும் போது என்னென்ன தடைகள் வரலாம்னு யோசிச்சு பாருங்க. 4வது, திட்டம். இந்த தடைகளை எப்படி தகர்க்க போறீங்கன்னு திட்டம் போடுங்க. தடைகளை முன்னாடியே யோசிச்சு அதுக்கு தீர்வு வச்சிருந்தா நிஜத்துல அந்த தடை வரும்போது உங்களால ரொம்ப ஈஸியா கடந்து போக முடியும். இது எதிர்மறையா யோசிக்கிறது இல்லை, யதார்த்தமா சிந்திக்கிறது. நம்பர் 5, சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க. வெற்றிக்கு பிறகு ஆடலாம், ஆனா ஆணவத்துல ஆடக்கூடாது. நீங்க ஒரு சின்ன இலக்கை அடைஞ்சிட்டா அதை நீங்க கொண்டாடணும். உங்களுக்கு நீங்களே ஒரு குட்டியான ட்ரீட்ஸ் கொடுத்துக்கோங்க. பிடிச்ச நண்பர்களோட சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க. பெரிய இலக்கை அடைஞ்சிட்டா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்டைன் வாங்கிக்கோங்க. மத்தவங்க கிட்ட ஸ்டேட்டஸ் போட்டு பெருமை பேசணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு கொண்டாடினாலே போதும், அது உங்களை மேலும் ஊக்குவிக்கும். நம்பர் 6, எதிர்மறை எண்ணங்களை மாற்றுங்கள். ரீஃப்ரேம் லிமிட்டிங் பிலீஃப்ஸ். நான் திறமையானவன் இல்லை, எனக்கு வயசாயிடுச்சு, நான் நிறைய வருஷத்தை வீணாக்கிட்டேன். இப்படி உங்க ஆழ்மனதில் பதிஞ்சிருக்கிற எதிர்மறையான நம்பிக்கைகளை மாத்தணும். என்னால எதையும் சாதிக்க முடியும், என்னால ஒழுக்கமா செயல்பட முடியும், மத்தவங்க மாதிரி திறமை இல்லைன்னா கூட என் முயற்சியை விட மாட்டேன். உங்கள் செயல்களை தொடங்கச் சிறந்த நாள் எது தெரியுமா? அது இன்னைக்குதான். டுடே இஸ் த பிரசன்ட். நாளைக்குன்னு தள்ளி போடாம உங்க வேலைகளை இன்றைக்கே செய்யத் தொடங்குங்க. உங்களுடைய மனப்பான்மை, மைண்ட் செட் தான் உங்க வெற்றியின் அடித்தளம். ஒரு பெரிய கட்டிடத்தை தாங்கி பிடிக்கிற அடித்தளம் மாதிரி தடைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருந்தாதான் எத்தனை தடவை தோற்றாலும் மறுபடியும் எழுந்து நிப்பீங்க. உங்களை நீங்க நம்பலன்னா வேற யார நம்ப போறீங்க? இந்த 6 விஷயங்களையும் தொடர்ந்து கடைபிடிச்சாதான் உங்க இலக்குகள் நிறைவேறும். இலக்குகள் அடைய ஒரு சில வாரங்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், ஏன் வருடங்கள் கூட ஆகலாம். அதனால தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்கணும்.